என்னடி ஆச்சு? நேத்து ரிபப்ளிக் டேக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி சோகமா இருக்கு. ஜாலியா தானே இருந்தே நீ? நேத்து நான் போயிட்டு வந்தத பார்த்தா உங்களுக்கு ஜாலி மாதிரியா தெரிஞ்சது? இந்த வாட்டி ரிபப்ளிக் டே சண்டேல போயிடுச்சு. ஸ்ருதி கண்டிப்பா காலையில குளிச்சிட்டு போணும், ஸ்கூலுக்கு போணும், நல்ல நாள், தூங்க கூடாது அப்படி சொல்லி எழுப்பி விட்டு என்ன ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க. ஸ்கூலுக்கு அனுப்புனா என்ன பண்ணாங்க? ஜெய ஹோ ஜெய ஹோ ஜெய ஹோ. எத்தனை வாட்டி அதே பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க? மீண்டும் மீண்டுமா? அப்பயுமே நாங்க கை தட்டணும். எதுக்கு? எல்லாம் அந்த ஒரு லட்டுக்காக. நாங்க கடைசியில நிக்கிறோம்னா எல்லாரும் அதுக்கு அப்புறம் உட்கார சொல்வாங்களே அந்த ரிபப்ளிக் டே ப்ரோகிராம்ல பாக்கிறதுக்கு. அப்ப உட்கார்ந்து கடைசியில இருக்காங்க அப்படியே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அப்படியே கும்பல் கூடி அப்படி பாக்க நாங்க ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டே பேசுவோம். ஆனா கிடையாது. எங்க மிஸ் அதுக்கு விடல. காலையில போனோம்னா ஸ்ருதி யூ ரீட் தி நியூஸ் டுடே அப்படினு புடிச்சு நிக்க வச்சாங்கமா ஸ்டேஜ் மேல. அடுத்த பிளானோட வந்தாங்க. ஸ்ருதி இங்க போர்ட் டெக்கரேஷன் பண்ணனும். ரிபப்ளிக் டேக்கு ஹேப்பி ரிபப்ளிக் டே அப்படினு உங்க கிளாஸ்ல எழுதணும். டெக்கரேட் பண்ணவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னு சொன்னாங்க. மிஸ் ஐ வில் டு னு சொல்லி நான் பண்ணேன். வெயில்ல நிக்க வச்சாங்க. மார்ச் பாஸ்ட் பண்ணனும்னு. போய் நிக்கிறோம் அந்த ஒரு சீஃப் கெஸ்ட்காக. அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது பா. திடீர்னு ஸ்டார்ட் அப்படினு சொன்னாங்க. நாங்க கிரவுண்ட் சுத்திட்டு வந்தோம். டின்ஸ்கிட்டு ட்ரம் எங்க மார்ச் பாஸ்ட் சிரிச்சுக்கிட்டே எல்லா ப்ரோகிராமுக்கு வாவ் அப்படினு கிளாப் பண்ணோம். ஸ்கூல் டோன்ட் டிஸ்கஸ் வெயிட் ஃபார் யுவர் ஸ்வீட்ஸ் அப்படினு உட்கார வச்சாங்க. எங்க கையில கொடுத்தது என்ன தெரியுமா உங்களுக்கு? பிஸ்கட் பாக்கெட். அது உப்பு பிஸ்கட். நான் போர்ட் டெக்கரேஷன் பண்ணேன்னு சொல்லி இன்னொரு பாக்கெட். இனிமே அடுத்த வருஷம் என்ன போடுன்னு சொன்னீங்க. நான் இங்க இருந்து அப்பா கூட உட்கார்ந்து டீல பரேட் பாத்துக்கறேன் நான். இது தேசபக்தி இல்ல லட்டு பக்தி.